ஆப்கானிஸ்தான் மீது நேரடி போர் பிரகடனத்தை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் இரு நாட்டுக்கும் இடையே உச்சகட்ட பதற்றம் நீடித்து வருகிறது. பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆட்சி நடந்து வருகிறது. அங்கு தாலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரவு அளித்து வருவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகம் அருகே நடந்த தற்கொலைப்படை குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை தெஹ்ரிக்-இ-தொய்பா தாலிபான் அமைப்பு நடத்தியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிக்-இ-தாலிபான் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக சமீபத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் தாக்குதல் சம்பவம் அதிகரித்து வந்தது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் ஆப்கானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். கடந்த 2021இல் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்பிக்கை பறிபோய்விட்டது. பாகிஸ்தானின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என கூறியிருந்தார். அண்டை நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் நீடித்து வருவதால் அவர்களை தாக்க இது சரியான நேரம் இல்லை என்றும், ஆனால் நிச்சயமாக தாலிபான்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கும். இந்த நடவடிக்கை ராணுவ நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதற்கு தாலிபான்கள் பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானதாக ஆப்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கான் இடையே பதற்றமான சூழல் நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தானின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஆபரேஷன் கசாப் லில் அக் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது. தாலிபான் அரசுக்கு எதிராக நேரடி போர் பிரகடனத்தை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் மற்றும் கந்தஹார் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் மற்றும் கந்தஹார் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 35 பேர் பலியானதாகவும் தாலிபான்களின் ராணுவ தலைமையகம் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் ஆப்கான் பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட பதற்றம் நீடித்து வருகிறது.